ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் இருந்து வர்க்கலா பீச் வரைக்கும் போகிறோம். நாகர்கோவிலில் சுற்றி இருக்க எல்லா பீச்சையும் போயிட்டு பார்த்தாச்சு. சரி, பக்கத்தில் இருக்க அந்த வர்க்கலா பீச்சையும் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு இன்றைக்கி ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க. இந்த ட்ரெயின் வந்து புனே எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியில் காலையில் 8:40 கிளம்பி நாகர்கோவிலுக்கு கரெக்டாக 9 மணிக்கு வருது. நீங்கள் கரெக்டாக 9 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம். நாகர்கோவிலில் இந்த ட்ரெயின் இப்போ தாங்க குளித்துறையை தாண்டி போகுது. கரெக்டாக 11:20க்கு வர்க்கலா போகணும்னு நெட்டில் போட்டிருக்கு. பார்க்கலாம் இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகுதுன்னு. அப்புறம் என்ன ஒன்றுங்க, நாகர்கோவிலேருந்து வர்க்கலாக்கு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 55 ரூபா இந்த ட்ரெயினில். இதே நீங்கள் வேறு ட்ரெயினில் வந்தீங்கன்னா டிக்கெட் ரேட் கம்மியாகவும் ஆகலாம், கூடயும் ஆகலாம். அது ஒவ்வொரு ட்ரெயினை பொறுத்து ஒவ்வொரு டிக்கெட் ரேட்டு. காலையில் யாருமே வீட்டில் சாப்பிடலங்க. அப்படியே இட்லி அவைச்சு அப்படியே பார்சல் கட்டி கொண்டு வந்தாச்சு. அதாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும். சாப்பிட்டுட்டு ஏன்னா இங்கே கடையில் வாங்கலான்னு பார்த்தா கதைக்கே பாதி ரேட்டு போயிடுமா. அதனால் வீட்டிலேயே அவிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னொன்றுங்க, நாகர்கோவில் ஸ்டேஷனில் கடை இருந்துச்சு. நாகர்கோவில் தாண்டினதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்லையுமே கடையும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் நினச்சாலும் எதுவும் வாங்கவும் முடியாது. எனக்கும் ரொம்ப பசிக்குதுங்க. ஏன்னா காலையில் சாப்பிடாம ரொம்பவே கேர் ஆகுது, ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. அதனால் நானும் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது எந்த ஸ்டேஷன் பார்த்தா இது வந்து பாராசாலான்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டேஷனில் ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் நிற்கிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்காக தான் இந்த ட்ரெயின் வந்து இவ்வளோ நேரமாட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேயும் எந்த கடையும் இல்லைங்க. நீங்கள் உஷாராட்டு நாகர்கோவிலேயே தண்ணி பாட்டிலு சாப்பாடு வாங்கினா வாங்கிக்குவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்லேயுமே எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நேராக திருவனந்தபுரம் போனால் தான் கடை எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், பாராசாலாவில் ட்ரெயின் எடுத்து 1 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இங்கே 2 பேர் ட்ரெயினில் கல் எடுத்து வீசிட்டாங்க. அதனால ட்ரெயின் ஒரு 40 நிமிஷம் இங்கேயே நின்றுச்சு. பார்த்தீங்களா, அந்த 2 பேரை பிடிக்கிறதாங்க போலீஸ்லாம் வந்திருக்கு. அண்ணா போகிறாங்க 2 பேர். பாருங்களேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படியே போகிறானுங்க. அங்கே பாரு, கடைசியும் வெளியே போட்டாங்க. ட்ரெயினையே நிப்பாட்டிட்டானா பார்த்துக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம இப்போ வர்க்கலா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 மணிங்க. பாருங்கள், ஒரு 2 பேரால் இந்த ட்ரெயின் வந்து 40 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் எதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுக்கு. சரி, நம்ம வெளியே போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்லோரும் இந்த பக்கமாக தான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் அவங்க பின்னாடியே போகலாங்க. வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரோம். கரெக்டாக வர்க்கலா பீச்சுக்கு போகிற பஸ்ஸு வந்துருச்சுங்க. உடனே அதில் போயிட்டு ஏறியாச்சு. வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் அதில் நின்று நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வர்க்கலா பீச்சுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்க. நாங்கள் 6 பேர் போகிற நாளுக்கு 60 ரூபா போட்டிருக்காங்க. வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வர்க்கலா பீச்சுக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ட்ராவல் டைம். 10 நிமிஷம் கூட இல்லை, ஏன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பீச்சுக்கு எந்த வழியாக போனான்னு கேட்டேங்க. அவங்க வழியாக போங்க, நேராக போச்சுன்னா பீச் வரேன்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு விளையாட்டு வர்க்கலா பீச் வந்தாச்சு. நம்மளுக்கு நம்ம ஊர் பக்கத்துலேயே பீச் இருக்கனால இந்த பீச் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இதாக இல்லைங்க. சரிங்க, அந்த பீச்சில் அப்படி என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இன்றைக்கின்னு பார்த்து வெயில் மண்டே புழக்குதுங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் தண்ணியாகிட்டு கடல் தண்ணி எப்படி இங்கே வரைக்கும் வரும்? இல்லைங்க, இந்த பக்கம் ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது. அந்த ஓடையில் இருந்தாங்க தண்ணி வருது. அந்த தண்ணி அப்படியே அந்த கடலில் போய் சேருது. இல்லைங்க, நம்ம அதையும் போயிட்டு பார்க்கலாம் அப்புறமாட்டு. நான் பாருங்களேன், எவ்வளோ வெயில் இருக்குது. ஆனால் என்னென்னா கடலில் போயிட்டு யாருமே குளிக்கலை, ஏன்னா குளிக்கவும் விடலை. ஏன்னா இன்றைக்கி அலை ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால எல்லோரும் சைடில் இருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. இதாங்க வர்க்கலா பீச்சு, பார்த்துக்காங்க. நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் இதை வரைக்கும் சூப்பராக பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் தாங்க வித்தியாசம்.
மண்டையை புழகுதுங்க. ஆனால் என்ன காற்றடிக்கனால இந்த வெயில் வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே பயங்கரமாட்டு வெயில் அடிக்குது. இங்கே பார்த்தீங்களா பைக்கு மாதிரி ஒரு போட் இருக்கும்ல, அந்த போட்டை அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. சவத்தை இது வேறு என்னன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பைக்கு போட்டால் வைக்கலாமா இல்லை போட்டு பைக்குன்னு வைக்கலாமா, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். இந்த நெட்டெல்லாம் பார்த்துங்க வர்க்கால வந்து மிதக்கும் பாலம் கிடக்குன்னு, அது இதாங்க அந்த மிதக்கும் பாலம். இந்த பாலம் வந்து தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி ஏன்னு தெரில, வெளியெடுத்து காய போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு தெரிலையே, ஓவராக களையாக இருக்கனால கற்றுட்டு வந்துட்டு போகலைங்க. பார்த்தீங்களா கயிறுலாம் அந்த தான் கிடக்குது. என்னவா இருக்கும், நேற்று புயல் கீழே ஏதாவது வந்துட்டா. எங்க வெயில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலுங்க. கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அப்படி சில்லுன்ட்டு இருக்கும், கூலாக இருக்கும், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இங்கே இப்போ இன்றைக்கி தெரில எனக்கு. ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில். இந்த பீச்சுக்கு மேலே போனதாங்க ரொம்ப ஹோட்டல்லாம் இருக்குது, நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்களா படி ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த பீச்சுக்கு அதிகமாகிட்டு கேரளாக்காரங்க யாருமே வரலைங்க. ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரங்களும் நம்ம ஃபாரின்காரங்களும் தான் வராங்க ரொம்ப பேர். மதியம் நம்ம டெய்லி சாப்பிட்ட டைம் ஆனாலே கரெக்டாக நம்மளுக்கு பசிக்குதுங்க. அதனால் மேலே தான் ஹோட்டல் இருக்குது, நம்ம மேலே போய்ட்டு சாப்பிட்லாம். ஆனால் கீழேயுமே ஹோட்டல் இருக்குங்க. ஒரு கடையில் போய்ட்டு சாப்பிட்றான்னு கேட்டோம். அந்த ஹோட்டலுக்காரங்க சொன்ன பதிலே நம்மளுக்கு வந்து கேனாத்தனமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் சாப்பாடு இருக்கான்னு கேட்டோம். அதுக்கு அவங்க வந்து இப்போ இல்லை, ஆனால் சாப்பாடு இனி தான் வரும்னு சொன்னாங்க. சரி எப்போ வரும்னு கேட்டோம். அதுக்கு ஒன்று இப்போ வரலாம், இல்லை எப்போனாலும் வரலான்னு சொன்னாங்க. சரி அது எப்போனாலும் வரட்டும், நாங்கள் வந்துட்டோங்க, நீயும் ஹோட்டல் ஒன்று. யாரு இங்கே பாருங்கள், இதை கூட இவங்களால ஏற முடியல. இவங்கெல்லாம் மவுண்ட் எவரெஸ்ட் எப்படி ஏறுவாங்க? அப்பா மூச்சு வாங்குது. அப்படியே நடந்து டாப்புக்கு வந்தீங்கன்னா இங்கே 2 ஹோட்டல் இருக்குங்க. இதில் எங்கே போய் சாப்பிட்லாம்? அதுவும் எப்போ ஃபேமிலியாக வந்திருக்கு, நம்ம ஃபேமிலியாக வந்ததுனால நம்ம அந்த கடையில் போய் சாப்பிட்லாம். இந்த ஹோட்டல் மெனு கார்டை பார்த்திங்கன்னா எல்லாமே 150 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்குது. அதுக்கு கீழே எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் ஒரு மீன் மீல்ஸு, அப்புறம் வந்து பிரியாணி, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு நூடுல்ஸு, அப்படி என்னென்னமோ வாங்கியாச்சு. அப்புறம் கேரளா வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் புரோட்டாவும் பீஃபும் சாப்பிடாம இருந்தால் எப்படி, அதனால் புரோட்டாவும் பீஃப் கறியும் வாங்கியாச்சுங்க. பீஃப் கறி பார்த்திங்கன்னா அதில் கருவேப்பிலெலாம் ரொம்ப போட்டிருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அப்படியே பீஃப் கறி, சிக்கன் ரைஸ் எல்லாத்தையும் குழப்பி அடித்து நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு. பார்க்கலாம் பில்லு எவ்வளோ வருதுன்னு தான் தெரில. அதுவும் இல்லாமல் இந்த கடையில் ஏசியில் இருக்கிறதுனால சாப்பாடுங்க சேர்த்து இந்த ஏசிங்க பில்லில் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எல்லா கடையிலும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் 2 வாட்டர் பாட்டில் வேறு. இந்த பெரிய பெரிய கடையிலலாம் சும்மா தண்ணி கொடுக்கவே மாட்டாங்க போல். 2 வாட்டர் பாட்டிலை வச்சு வாட்டர் பாட்டிலுக்கும் பில்லை போட்டுருவாங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போலாம் குடிக்க தண்ணி கூட காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிட்டு. என்ன பண்ணுறது? சரி நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ ஜீரணம் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனாங்க மேலே. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் தாங்க ரொம்ப பேர் வராங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பேர் இங்கே வராங்க. ஆனால் கேரளாக்காரங்க கொஞ்சம் கம்மி தான். பீச்சில் கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே தமிழில் தாங்க இருக்குது. இங்கே வர எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து தான் வராங்க. இந்த யூடியூப் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வர்க்கலா வந்தே திருவன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு ஹைப் இருக்கான்னு இன்றைக்கி தெரிலங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்குது, ஏன்னு தெரில. வர்க்கலா பீச் மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு பீச்சை வந்து நான் பக்காவாக ரெடி பண்ணலாம். ஆனால் யாரும் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இங்கே எடுக்க மாட்டுறாங்க. இந்த வழி நம்ம திரும்பியும் மேலே இருந்து பீச்சுக்கு போகிறதுக்கான வழிங்க. மேலே இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா செங்குத்தாக இருக்குது. போமா கீழே. ஒரு வழியாக நம்ம கீழே வந்தாச்சுங்க. அப்போ கீழே தாங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா கீழே அந்த காற்று அடிக்கிறனால அந்த வெயில் வந்து தெரிய மாட்டுக்கு. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் கரெக்டாக பீச்சுக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன ஓடை மாதிரி போச்சு பார்த்தீங்களா? அந்த ஓடையோட தண்ணி தாங்க இது. அது பீச் வர மாட்டு வந்துட்டுருக்கு. அது அப்படியே கடலில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆகுதுக்கு. நம்ம அப்படியே அந்த தண்ணியில் நடந்து போகலாங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கெலாம் வரும்போது உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
ஏன்னா எல்லா ஊர்லேயும் பீச் இருக்குது, ஆனால் எல்லா பீச்சும் ஒரே பீச்சு தாங்க. ஆனால் என்ன, அங்கே வர டூரிஸ்ட் தான் வித்தியாசம். ஏன்னா நம்ம ஊர் பீச்சிலலாம் ஃபாரினர்ஸ்லாம் எப்போயாவது தான் வருவாங்க, ஆனால் இங்கே எப்போவுமே இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு பீச்லாம் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்து விட்டது. கரெக்டாக 5:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்காமா, அந்த ட்ரெயினை முடித்தா நம்ம 8:30க்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதனால் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. திரும்பியும் வர்க்கலா பீச்சிலேருந்து வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்க. இந்த பஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வருதுங்க. இந்த பெரும்பாலும் கேரளாவில் ஓட்டுற பஸ்ஸில் ஜன்னல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன் அப்படி பெருசாக இருக்குன்னு தெரில. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் பஸ்ஸுக்குள்ளே தான் விழும் போல், அப்படி தான் இருக்குது ஜன்னல். இது தாங்க வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன். மணி இப்போ 4:30 தான் ஆச்சு. நம்மளுக்கு 5:50 தான் நம்மளுக்கு இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம். கரெக்டாக 5:50க்கு நாகர்கோவிலுக்கு போகிற ட்ரெயின் வந்தாச்சுங்க. இந்த ட்ரெயின் பேர் வந்து பரசுராம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் கரெக்டாக 5:50க்கு வர்க்கலா கிட்ட வருது. கரெக்டாக நாகர்கோவிலுக்கு வந்து 8:20க்கு போகுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தாங்க. அதனால் எந்த கவலையும் வேண்டாம், நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். நம்ம ட்ரெயினை ஏறிட்டு வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தாங்க, ட்ரெயின் பெருசான கூட்டம் இல்லை. நானும் கரெக்டாக அந்த ஜன்னல் சீட்டை பார்த்து உட்காந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நாகர்கோவிலேருந்து வர்க்கலாக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நம்மளுக்கு 9 மணிக்கு நாகர்கோவிலேருந்து ட்ரெயின் இருக்குது. கரெக்டாக 12 மணி போல் நம்ம வர்க்கலா வந்துடலாம். திரும்ப சாயங்காலம் 5:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதில் ஏறினீங்கன்னா கரெக்டாக 8:30 போல் நம்ம வந்து நாகர்கோவிலுக்கு வந்துடலாம். நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட வரலாம். நம்மளுக்கு நாளைக்கு வேலைக்கு போனேங்க, அதனால் நான் வந்து ஸ்டேலாம் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வர்க்கலான்னு சொல்லி நம்ம வர்க்கலா வந்து பார்த்துட்டு போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.